மகாநதி சீரியல்ல வழக்கம் போல பாட்டு சவுண்ட் சும்மா ஹை ஸ்பீச்ல கேட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை சாரதா பயங்கர கோவத்தோட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் வீட்டை பார்த்து போறாங்க. என்னடானா கீழே எல்லாருமே பாட்டை போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ம விஜய் தான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல சாரதாவால போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. எல்லாம் இறங்கி வர்றதை பார்த்துட்டு நீங்களும் இதுல ஜாயிண்ட் ஆயிக்குங்க, நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட உடம்ப ஃபிட் ஆக்கிக்கங்க. நம்ம விஜய் தம்பி எல்லாருக்குமே ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறான். இதுவே நம்ம ஜிம்முக்கு இந்த மாதிரி போனோம்னா காசு வாங்கிக்கிட்டு ஒழுங்காவே சொல்லி கொடுக்க மாட்டான். இந்த தம்பி பாரு சூப்பரா சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா விஜயை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க ஹவுஸ் ஓனரும் மாமியும். சோ இப்ப சாரதாவால எதுவுமே செய்ய முடியல. மறுபடியும் மெத்தக்கே அவங்களோட குடியிருப்புக்கே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நர்மதா ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துக்கிட்டு போகணும் இல்லையா, என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாங்க. நம்ம விஜய் தான் ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட செஞ்சு வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட எடுத்துக்கிட்டு நர்மதா கிட்ட கொடுத்து யாருக்கும் தெரியாம பையிலையும் வைக்க வச்சிடறாப்ல. சோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது காவேரி உங்க மிஸ் கிட்ட பர்மிஷன் கேளு, நாளைக்கு உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நர்மதா இருந்துகிட்டு இல்ல இல்ல அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம மாமி பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் மாமி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பளத்தை ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து ஃப்ரீயாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னடானா நம்ம விஜய் காவேரிக்கு நூல் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல, அப்படியே லவ் சிம்பிள் காமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இங்க நம்ம கங்கா நடந்து வரும்பொழுது மாமி எல்லாத்துக்கும் ஃப்ரீயா அப்பளத்தை கொடுக்கறத பாத்துறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம விஜய் தம்பிக்கு காம்ப்ளிமெண்டா இந்த அப்பளம் எல்லாம் வந்துச்சா, அதான் எங்க கிட்ட கொடுத்தாரு, நான் எல்லாத்தையும் வச்சு நான் என்ன செய்வேன், அதான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்பளத்தை பார்த்தா நதி அப்பளமா இருக்கு. அதாவது அங்க இருந்து வாங்கிக்கிட்டு நம்ம விஜய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்லயாட்டுக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு நேரா போய் காவேரி கிட்ட தான் கங்கா கேக்குறாங்க. காவேரி இருந்துட்டு எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத சாரதா கேட்டுறாங்க. சாரதா கேட்டு காவேரி மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.